என்ன சார் திடீர்னு மெடிக்கல்லேருந்து இன்ஜினியரிங்? இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப பிடித்த பாடம். நிறைய மாணவர்களை வழிநடத்தின அனுபவம். இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரணத்தினாலும் ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். என்னோட கல்லூரிக்கு வர மாணவர்களுக்கு வழிநடத்துதல் எப்படி, என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கணும், இது மாதிரி நிறைய ஐடியாக்கள் கொடுத்த அனுபவம். அதே போன்று தொடர்ந்து அதில் இருக்கிறதுனாலும் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வாலண்டரியாக கால் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கேட்டாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த வேலையில சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஒருவேளை நீங்க ஒரு மெடிக்கல் மருத்துவத்தை தேடிக்கொண்டு இருக்கிற மாணவராக இருந்தால் இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ரெலவெண்டா இருக்காது, ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ தெரிஞ்சவங்களோ பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க முதல் ரவுண்ட்ல இல்லை ஏதோ ஒரு ரவுண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவியா இல்லைனாலும் யாரோ ஒருவருக்கு உதவியா இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பர் 1, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய டிஎன்இஏ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் 200 கட் ஆஃப்லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நாளைக்கு நாளான்றைக்கு நிறைய மாணவர்கள் கடகடன்னு போயிட்டு சாய்ஸ் ஃபில் பண்றமோ இல்லையா லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போன சின்ன சின்ன தவறுகளை பத்தி நான் இதுல சுட்டி காமிச்சு நீங்க என்ன பண்ணணும்ன்றதை தெளிவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸை லாக் பண்ணாதீங்க, கிவ் எ ஸ்பேஸ் டைம். சரிங்களா? எப்போதுமே சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது எப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்ன. இப்போ நீங்க ஒரு கல்லூரிகள் 15 கல்லூரிகள் இல்லை 150 கல்லூரிகள் நீங்க வரிசைப்படுத்துறீங்க. எக்ஸாம்பிள் சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஹெச்டி, இது மாதிரியான டாப் ரேட்டட் கல்லூரிகள் எல்லாத்தையுமே ப்ரிஃபர் பண்றீங்க. அரசு பொறியியல் கல்லூரிகள் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு 12 அரசு கல்லூரியில் இருக்காங்க. ரொம்ப கம்மியான ஃபீஸு, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த காலேஜஸ்லாம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சிஜி, எம்ஐடி, எஸ்என் வச்சுட்டு பிஹெச்டி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற உங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க சாய்ஸ் ஆட் பண்ண அந்த பிரிண்ட் அவுட்டை கையில் எடுத்துக்கோங்க. பென்சிலை நோட் பண்ணுங்க. டோட்டலா கம்யூனிட்டியில எத்தனை சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, நீங்க எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தோராயமான மதிப்பீடு கணக்கு வச்சுக்கோங்க. மேபி அலாட்மெண்ட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் சாய்ஸஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த ஐடியாலஜி பொறுத்து, ஏன்னா ஒரு கவுன்சிலிங்ல இருந்து சீட் அலாட்மெண்ட் ஆகணும், சீட் விட்டு வெளியில போகக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பா அலாட்மெண்ட் வேணும். அலாட்மெண்ட் ஒருவேளை சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் இல்லை, நான் எதிர்பார்த்த கல்லூரி மேலே இருக்கிற முதலோ ரெண்டாவதோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா திரும்ப நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல இருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு மேல இருக்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். இப்ப இருக்கிறது எனக்கு கொடுத்துருக்க அலாட்மெண்ட் வேணவே வேண்டாம், மேல இருக்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். இல்ல இந்த இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு உதவி தேவைன்னா உடனே கனெக்ட் பண்ணி உங்களுடைய ரியாலிட்டி எடுத்து சொல்லுங்க. ஒருவேளை உங்களை கால்குலேட் பண்றதுல ஒரு ஐடியாலஜி இல்லை, இதுல போட்டுறது எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, என்னோட கம்யூனிட்டி ரேங்க் தான், ஜென்ரல் ரேங்க் தான் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சாய்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. அதை நான் ஒரு கால்குலேட் பண்ணி கிடைக்குமா இல்லமா இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காலேஜஸ் ஆட் பண்ணும்போது முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் அந்த காலேஜ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நாம ஒரு 198 கட் ஆஃப் எடுத்துட்டு ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு அரசு பள்ளியிலயோ பிரைவேட் காலேஜ்லயோ எதுலயோ ஒன்று ஸ்கூல்ல படிச்சுட்டு என்னோட அப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 இருந்து ஹாஸ்டலோடு சேர்த்து ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கிற காலகட்டத்தை போய் பயன்படுத்தி திடீர்னு ஒரு டாப் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரைவேட் காலேஜ் எடுத்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி 4 லட்சம் கட்டுற மாதிரி படிக்கிற மாதிரி போயிடாதீங்க. அது ரொம்ப நிதானமா எடுக்கணும். அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நீங்க சாய்ஸ்ல வைக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? கவுன்சிலிங்க ரொம்ப ரொம்ப ஜென்டலா ஹைஃபையா ஹேண்டில் பண்ணணும். நீங்க மொபைல்ல சாய்ஸ் பண்ற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. சிஸ்டம்ல தான் பண்ணணும், லேப்டாப்ல தான் பண்ணணும். அதுதான் அட்வைசபிள். அப்பதான் ஆர்டர்ஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. சரிங்களா? சார் நான் ஒரு காலேஜுக்கு போனேன், அந்த காலேஜ்ல ஃபீஸ் கொடுத்துட்டேன், அந்த காலேஜ்ல ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், அவங்க போட்டு லாக்கே பண்ணிட்டாங்க சார். தப்பே இல்லை. பக்கத்தில் ஒரு டிஎம்சி சென்டர் போங்க, லாக்கர் ரிலீஸ் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குங்க, லாக்கர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க லாகின் பண்ணுங்க. நீங்க வரிசை வைத்திருக்கிற அனைத்து கல்லூரிகளையும் கம்யூனிட்டி ரேங்கை கூட்டுங்க. அதோடைய டோட்டல் வேல்யூ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கோட மீட் அவுட் ஆதா பாருங்க. அப்பதான் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். கவுன்சிலிங் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரே லைன்ல நான் சொல்லி தயவு செஞ்சு லாக் பண்ணாதீங்க. 4 வரை டைம் இருக்கு, இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட ரேங்கையும் கம்யூனிட்டி ரேங்க் கன்ஃபார்மா செக் பண்ணி பாருங்க. நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற காலேஜோடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் பாருங்க. எப்போதுமே அதிக சாய்ஸஸ் வச்சுக்கிறது நல்லது. கவுன்சிலிங் விட்டு வெளியில போற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் சீட்டை வாங்கி விடணும். சரிங்களா? எப்போதுமே ஒருவேளை உங்களால அதை லாக் பண்ணிட்டாங்க,
என்னோட நாலேஜ் இல்லாம லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்க டீப் சென்டர் போயிட்டு லாக்கை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அதே போல உங்களுடைய சாய்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க எனக்கு அனுப்பிச்சு அதுல இருந்து என்ன பண்ணிக்கோங்க, இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சாய்ஸ் போதுமா வேணாமா நான் சொல்லிடுறேன். அதே போல நம்ம பண்றது நிறைய மாணவர்களுக்கு வழி நடத்துறது மட்டும் இல்லாம இந்த கவுன்சிலிங்கை கிறிஸ்டல் கிளியரா கைட் பண்றோம். நேர்ல வர முடியலன்னா வாட்ஸ்அப்லயும் நீங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். நீங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க, இங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதை எல்லாமே பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய ஆர்கனைசேஷன் மூலயமாவோ நம்ம ட்ரஸ்ட் மூலயமாவோ போக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஒரு பிரீமியம் ஸ்காலர்ஷிப் குரூப்ல ஆட் பண்ணிப்பாங்க. அரசு ஸ்கீம்ல இருக்கிற ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பிரைவேட்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேல ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி கண்டினியூஸா உங்களை மானிட்டர் பண்ணி நிறைய ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கான வேலைகள் எடுத்து கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி நீங்க கட்டும் ஃபீஸை விட அதிகமா ஸ்காலர்ஷிப் வந்தா பெரிய விஷயம் தானே. அதனால ஒரு 15-20 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவோம், ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா? பட் நம்ம மூலியமா போறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. தட் வில் பி பெட்டர் ஐடியா. சரிங்களா? ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங், டிஎன்ஏ ரவுண்ட் 1 இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங்ல இருக்கிற மாணவர்கள் இல்ல, நான் என்ன சொல்லுவேன்னா எப்போதுமே நீங்க ஃப்ரீ ஒரு கவர்மெண்ட் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்லையா, தமிழ்நாட்டே டாப் காலேஜ்னு காலேஜ் பேரை சொன்னோன்னு தெரியற அளவுக்கு இருக்கிற காலேஜுக்கு போங்க. அங்கேயும் மார்க் பொருத்தமா இல்லையா, நார்மல் காலேஜ் போறதை விட 150 மதிப்பெண் கட் ஆஃப் அதிகமா இருக்கிற எஃப்ஜிஏ இல்ல, எஸ்சி கேட்டகரியும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ்ல படிக்க முடியும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 150 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிற எந்த மாணவராக இருந்தாலும் டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவை இல்லை. ஹாஸ்டல் ஃபீஸ் அதுலயும் நீங்க பிசி கன்வெர்ட் கிறிஸ்டனோ எஸ்சி கேட்டகரி இந்த மாதிரி இருந்தா அந்த ஸ்காலர்ஷிப்பும் கவர்மெண்டே கொடுத்துட்றாங்க. சில கல்லூரி கொடுக்குறாங்கன்னா அதை பயன்படுத்தி ஒன்று ஃபீஸ் நிறைய கட்டி படிச்சிடணும், இல்லைன்னா ஃபீஸே கட்டாம படிக்க வாய்ப்பு இருந்தா அதை படிக்க முயற்சி பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அதை சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லியாச்சு. ரைட்? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து சந்திக்கலாம். மருத்துவ மாணவர்கள் தான் அடுத்த வீடியோ ரெகுலரா வரப்போது, காத்துருங்க. நன்றி, வணக்கம்.